சேனலுக்கு வணக்கம். இன்னைக்கு தந்தி டிவி மோட்டாரில் ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவான ஒரு புது காரை தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். முக்கியமாக இந்த காரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த சப் 4 மீட்டர் கேட்டகரியில் பயங்கரமாக ஒரு காம்படிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். 2016லேருந்து இந்த 2026 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரூலிங்கில் இந்த செகண்ட் ஜென்ரேஷனோட ஒரு ஃபேஸ் லிஃப்டாக இதை கொண்டு வந்திருக்காங்க. பயங்கரமான காம்படிஷன் மத்தியில் முக்கியமாக 3XO உண்டாயோட வென்யூ இதுக்கு போட்டியாக பார்த்திங்க அப்படின்னா 2026ஓட நியூ ப்ரீஸா ஃபேஸ் லிஃப்ட் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரோடியூஸ் ப்ரைஸாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7.40 lakhsக்கு இந்த வேரியண்ட் லான்ச் ஆகிருக்கு. என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டோட டிசைன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். டிசைன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் ஒரு சிமிலரான சேஞ்சஸ் இதில் நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டோட கிரில் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த ரெட்டோட அசன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குது, இந்த பிளாக் அவுட் பண்ணி கொடுத்துருக்குது. இந்த கலர்ஸ் ஒரு லுக்ஸை தனியாக காட்டுதுன்னு சொல்லலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது அந்த 1 லிட்டர் டர்போ இருக்கக்கூடிய அந்த பூஸ்டர் ஜெட்டு. அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கலர்ஸ் அப்படின்றது கொஞ்சம் நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். கீழே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டோட பம்பர் பொறுத்த வரைக்கும் ஒரு ரீடிசைன் நமக்கு பண்ணியிருக்காங்க. கீழே ரேடார் இருக்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. பட் இதில் ரேடாஸ் லெவல் டாடாஸ் எதுவுமே நமக்கு கிடையாது. கீழே பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்பேட் ஒரு கிரேல நமக்கு கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் ப்ரீமியமான ஒரு ஃபீலில் இருக்குது. அதுக்கு மேட்சாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த ரெட் அசன்ஸ் இந்த உண்டையில் இருக்கிற என்லைனில் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் புதுசாக ஆட் ஆகிருக்கிறது ஒரு 4 பார்க்கிங் சென்சார்ஸ் ஆட் ஆகிருக்கு. இதில் 360 டிகிரி கேமராஸும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரொஜெக்டரில் நமக்கு டியூவலாக நமக்கு கொடுத்துருக்காங்க. எல்இடி டிஆர்எல்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் அதே தான் ஃப்ரண்ட்டில் நமக்கு கேரி ஆகுது. அப்படியே கீழே பார்த்தோம் அப்படின்னா ஃபாக் லாம்ப்ஸ் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதோட ஹவுசிங் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஹவுசிங் கொடுத்துருக்குது. அந்த ப்ரொஜெக்டர் செட்டப்பில் நமக்கு கிடைக்குது. பார்க்குறதுக்கு ஃப்ரண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் இதுக்கு முன்னாடி இருந்த அதே டிசைன் தான். பட் சிமிலர் சேஞ்சஸ் மட்டும் ஃப்ரண்ட்டில் நடந்திருக்கு. சைட் சேஞ்சஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். டைமென்ஷன் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா எந்த சேஞ்சஸ் அப்படின்றது கிடையாது. அதே லென்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 3.9 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. வித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.7 மீட்டர்ஸ், ஹைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.6 மீட்டர்ஸ் கிடைக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதே 190 mm தான் ரீட்டைன் ஆகுது. வீல் பேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2500 mm கொடுத்துருக்காங்க. முக்கியமாக சைடில் சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக இந்த சைட் கிளாடின் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரெட் அசன்ஸ்லாம் கொடுத்துருக்குது. இந்த காரை இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராகவே ப்ரீமியமாக காட்டுற மாதிரி இருக்குது. அது கண்டிப்பாக உங்களுக்கு அக்சசரிஸ் பேக்கில் தான் உங்களுக்கு ஆட் ஆகும். வீல் கிளாடின் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த அதே அந்த எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸை கொடுக்குற மாதிரி தான் இந்த சைடோட வீல் கிளாடின் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணது நிறைய பேருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். ஏன்னா சைடில் இருந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், பிளாஸ்டிக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் அப்படின்றது நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க. அதனால பார்த்திங்க அப்படின்னா இந்த தடவை கொஞ்சம் லிட்டலாக சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ப்ரீமியமாக காட்டணும் அப்படின்றதுக்காண்டி இந்த ரெட் அசன்ஸை அங்கங்கே நமக்கு சைடில் அப்புறம் பின்னாடி இந்த மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த குவார்டர் கிளாஸ் கீழே டர்போ பூஸ்டர் ஜெட் அப்படின்னு சொல்லி ஒரு லேபிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஒரு 1 லிட்டர் டர்போ அப்படின்றதுனால அந்த லேபிளுமே அவங்களால பார்க்க முடியுது. சைடில் பெரிய சேஞ்சஸ் அப்படின்றது நமக்கு எதுவுமே கிடையாது. டிரைவர் சைடு ஒரு ரெக்கோ சென்சர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி IRVM அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் ஒரு சின்ன ஒரு அப்டேட் நடந்திருக்குன்னு சொல்லலாம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு லேன் வாட்ச் கேமராஸ் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே இண்டிகேட்டர்ஸ்க்கான ஃபங்க்ஷன்ஸ் வருது. டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 250/60 R16 நமக்கு கொடுத்துருக்காங்க. அலாய்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டைமண்ட் கட்டில் ஒரு டியூவல் ஷேட்டில் நமக்கு கிடைக்குது. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஸ்க் உங்களுக்கு கிடைக்குது. ரியரில் ட்ரம் தான் உங்களுக்கு கிடைக்குது. ரியர் சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இருந்த அதே ப்ரீஸாவை தான் நம்மளால் பார்க்க முடியுது. பெரிய சேஞ்சஸ் அப்படின்றது எதுவுமே பின்னாடி நமக்கு கிடையாது. மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷார்ஃபின் ஆண்டனா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ஸ்பாய்லர்ஸ் அப்படின்றது கிடைக்குது. கீழே ஸ்டாப் மவுண்ட் லைட் மேன் நமக்கு கொடுத்துருக்காங்க. டிஃபாகோட லயன் வித் வைப்பர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி கீழே ஒரு சுசுகியோட பேட்சஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரீஸா அப்படின்றது
இந்த ஒரு குரோமில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. பட் இந்த கலருக்கு அந்த பிளாக் வித் குரோம் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டெய்லைட் பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த அதே டெய்லைட் பொசிஷன் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து நமக்கு கீழே வந்து நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி இந்த பிளாக் வித் இந்த டெய்லைட் வந்து பார்க்குறதுக்கு நைட்டில் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் ஆஸ் யூஷுவல் இருக்க அந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் வந்து பேட்சஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இது வந்து 1 லிட்டர் டர்போ பூஸ்டர் ஜெட் அப்படின்றதுனால இங்கே வந்து இந்த டர்போ பூஸ்டர் ஜெட் அப்படின்ற விஷயமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா ரிவர்ஸில் ஒரு கேமராஸுமே உங்களுக்கு வந்து ஆட் ஆயிருக்கு. கீழேயும் ரியரில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி ரியர்லையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 பார்க்கிங் சென்சர்ஸுமே வந்து உங்களுக்கு ஆட் ஆயிருக்கு. அதே மாதிரி ரியரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி இந்த ரெட் அசன்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு அக்சசரி பேக்காக தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்க முடியும். பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த அதே பூட் ஸ்பேஸ் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 328 லிட்டர்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ நம்மளோட லக்கேஜஸ் எல்லாமே லோட் பண்ணியிருக்கோம். லோட் லிப் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் மேலே தூக்கி வைக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு டீசெண்டான ஒரு பூட் ஸ்பேஸ் அப்படின்றது தாராளமாக சொல்லலாம். மேலே ஒரு பார்சல் ட்ரை கொடுத்துருக்காங்க. ரைட்டில் ஒரு ஹூக் வித் லைட்ஸ்மே உங்களுக்கு வந்து கிடைக்குது. இதே சிஎன்ஜி போகிறீங்க அப்படின்னா அண்டர்பாடி சிஎன்ஜி வந்து உங்களுக்கு இந்த விக்டோரிஸில் இருக்க மாதிரியே உங்களுக்கு வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் உங்களுக்கு ரியரோட ஸ்பேஸ் அப்படின்றது பேக்கில் பூட் ஸ்பேஸ் நல்லாவே கிடைக்கும். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரியரில் ஸ்பேர் வீலை வந்து இந்த தடவை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸ்பேர் வீல் வந்து நமக்கு கொடுக்கல. ஒரு பஞ்சர் கிட் மட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. இது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட். மெயின் சேஞ்சஸே இன்ஜினில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக இந்த 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஃப்ராங்ஸில் இருக்க அதே பூஸ்டர் ஜெட்டை கொஞ்சம் டியூன் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. பவர் ஃபிகர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 110 PS பவரும் 170 Nm டார்க் வந்து நமக்கு கிடைக்குது. அதாவது நம்ம ஃப்ராங்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு 11 PS அதிகமாக இருக்குது. டார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 70 Nm டார்க் வந்து அதிகமாக இருக்குது. அதே 1.5 லிட்டர் என்ஏவை வந்து அதே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அதே 103 PS பவரும் அந்த 139 Nm டார்க் இருக்கக்கூடிய அதே தான் வந்து 1.5 லிட்டர் என்ஏல உங்களுக்கு வந்து கிடைக்குது. கியர் பாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம 5 ஸ்பீட் மேனுவல் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து 6 ஸ்பீட் மேனுவல் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்குமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. முக்கியமான சேஞ்சஸ் அப்படின்றது அந்த கியர் பாக்ஸ்லையும் இந்த புது இன்ஜின்லையும் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ நம்ம உள்ளே வந்து உட்காந்துட்டோம். உள்ள இன்டீரியரில் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். சீட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லெதரேட்டில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டாப் எண்டில் தான் வந்து உங்களுக்கு இந்த லெதரேட் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இதில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபேப்ரிக்கும் கொஞ்சம் லெதரும் மிக்ஸ் பண்ண மாதிரி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல்லாக ஒரு ப்ரௌன் தீமில் வித் பிளாக் காம்பினேஷன்ஸில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்பல்ஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீலை கேபின்குள்ளே நமக்கு காட்டுது அப்படின்னு சொல்லலாம். ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் அப்படியே கேரி பண்ணியிருக்காங்க. இது டாப் எண்டில் தான் உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டேரின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேரின் வந்து நல்ல ஒரு லெதர் ரேப்பில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து அந்த பிளாக் லெதர் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஸ்டேரின்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த அதே ஸ்டேரின்ஸ் தான் வந்து இது ஆட் ஆயிருக்கு. எந்த மாற்றம் அப்படின்றது எதுவுமே கிடையாது. இந்த ரீஜியன்லாம் ஃபுல்லாக வந்து ஃபுல் கிளாசிக் பிளாக்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. சுசுகியோட லோகோஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. மோடோட ஃபங்க்ஷன்ஸு அதே மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான சுவிட்சஸ் வந்து ரைட்டில் வந்து நமக்கு கிடைக்குது. கீழே பார்த்தோம் அப்படின்னா கால்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறது ஆன் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் தான் வந்து கேரி ஆயிருக்கு. ஃப்ரண்ட்டோட டேஷ்போர்டில் சேஞ்சஸ் அப்படின்றது எதுவுமே நமக்கு கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் லைட்டாக வந்து பிளாஸ்டிக் வித் அந்த சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண மாதிரி நமக்கு வந்து பார்க்க முடியுது. இங்கே ஒரு மெயின் சேஞ்சஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஏசியோட வென்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோல்டு தீமில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ப்ரௌன் கலர் ஆட் ஆகி நம்மளால் பார்க்க முடியுது. இந்த இடத்துல ஏசி வென்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்டைன்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 9 இன்ச்சாக இருந்ததை ஒரு 10.1 இன்ச்சாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து விக்டோரிஸில் இருந்த அதே இன்ஃபோடைன்மெண்ட்டை வந்து இங்கே கேரி பண்ணுறாங்க. அதே மாதிரி டச்சோட சென்சிட்டிவ் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்குது. நல்லா சாஃப்டாகவே வந்து நமக்கு வந்து இருக்குன்னு சொல்லலாம். இதில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து அமேசானோட அலெக்ஸா வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிளைமேட் கண்ட்ரோலுமே வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலுமே வந்து இந்த டாப் எண்டில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அடுத்து இதில் வந்து ஆம்பியன்ட் லைட்ஸ்மே உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதில் வந்து ஒரு 64 கலர் தீம்ஸில் வந்து இது கொடுத்துருக்காங்க. நைட்டில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். கேமரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் 360 டிகிரி கேமராஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லேன் வாட்ச் கேமராவுமே நமக்கு வந்து சேஃப்டியில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். நீங்கள் சிட்டிக்குள்ளலாம் ஓட்டுறீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேமராவோட கிளாரிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. அடாப்டிவ் கைட்லைனோட வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏசியோட சுவிட்சஸ் எல்லாமே வந்து புதுசாக வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. விக்டோரிஸில் இருந்த அதே சுவிட்சஸை இதுலேயும் வந்து கேரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இதில் ஒரு ஒயர்லெஸ் சார்ஜருமே வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வித் கூலிங் ஃபங்க்ஷனோட வந்து உங்களுக்கு கிடைக்குது. கியர் பாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் 6 ஸ்பீட் மேனுவல் வந்து உங்களுக்கு இந்த 1 லிட்டர் டர்போவில் ஆல் வேரியண்ட்லேயுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதில் வென்டிலேட்டர் சீட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சருக்குமே உங்களுக்கு வந்து கிடைக்குது. அதற்கான சுவிட்சஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 3 லெவல் மோட்ஸ் வந்து நமக்கு வச்சிருக்காங்க. இப்போ நம்ம 3 லெவல்ஸில் வந்து வச்சிருக்கோம்.
கேபின்குள்ளே நம்ம சீட்டில் அந்த வென்டிலேட்டர் சீட்ஸ் அப்படின்றது கொஞ்சம் அந்த நாய்ஸியான ஒரு ஃபீல் வந்து நமக்கு அந்த 3rd லெவலில் வச்சா நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. பட் கூலிங் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்குது. கீ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த அதே மாருதியில் இருக்கிற அதே கீஸ் தான் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. அதே மாதிரி ஆம்ரஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல டிரைவருக்கு கை வச்சுக்கிற மாதிரி நல்ல ஒரு கம்ஃபர்ட் வந்து நமக்கு கிடைக்குது. சீட்டோட சைட் போல்ஸ் நல்லா அக்குமுடேட் பண்ணிக்கிறது, நல்ல ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குது டிரைவ் பண்ணும்போது. அதே மாதிரி ஆம்ரஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன உங்களோட பர்ஸை கேரி பண்ணிக்கலாம். IRVM அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆட்டோ டிமில் கொடுத்துருக்காங்க. இது டாப் அண்டில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ஆட்டோ டிமில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதே நீங்கள் பேஸ் வேரியண்ட்லாம் போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு மேனுவல் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சன்கிளாஸ்க்கான ஹோல்டர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2 லைட்ஸ் வந்து ஹாலோஜனில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சன்ரூஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் பேன் சன்ரூஃப் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே அதுக்கான சுவிட்சஸ் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்குது. இது ஒரு லாங் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா நீட்டாக ஓப்பன் ஆகுது. ஒரு சிங்கிள் பேன் அப்படின்றது ஒரு டீசெண்டாக வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம உள்ளே வந்து ரியர் சீட்டில் வந்து உட்காந்துட்டோம். ரியர் சீட்டில் எந்த சேஞ்சஸ் அப்படின்றது கேபின்குள்ளே உங்களுக்கு நடக்கவே இல்லை. ரியரில் எந்த சேஞ்சஸுமே வந்து அவங்க வந்து கொடுக்கல. இதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் அதே தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சீட்டோட அப்பல்ஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரௌன் வித் பிளாக் காம்பினேஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. லெதரைட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இது டாப் அண்டில் மட்டும் தான் உங்களுக்கு வந்து இந்த லெதரைட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். இதே பேஸ் போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உட்காரும்போது ரியர் சீட் கம்ஃபர்ட் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்குது. அதேமாதிரி லெக் ரூம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்லா டக் பண்ணிக்க முடியுது. என்னோடய நீ ஸ்பேஸ்க்கு இவ்வளோ ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நான் கொஞ்சம் முன்னாடி தள்ளி தான் வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் நீங்கள் பின்னாடி தள்ளினாலும் நல்ல ஒரு சீட் கம்ஃபர்ட் அப்படின்றது ரியரில் இந்த செக்மெண்ட்டில் தாராளமாக வந்து இந்த ப்ரீஸாவை சொல்லலாம். அதே மாதிரி ஹெட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. மிடில் வந்து உங்களுக்கு கொடுக்கல. ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் அதே தான் வந்து கேரி ஆகுது. பட் 6 ஃபீட் உட்காடுறாங்க அப்படின்னா கொஞ்சம் டைட்டாக தான் வந்து நமக்கு இருக்கும். பட் ஒரு 5.6 வரைக்கும் நீங்கள் உட்காந்திங்க அப்படின்னா தாராளமாக உங்களால் வந்து உட்கார முடியும். ஆம்ரஸ் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் இருக்கக்கூடிய அதே ஆம்ரஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சின்ன ஒரு கப் ஹோல்டர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. கை வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டை சப்போர்ட் இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் அதே தான் வந்து இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டீசெண்டான ஒரு டை சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு மொபைல் பாக்கெட் ஹோல்டருமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கீழே மேகசின் ஹோல்டர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு டாப் அண்டில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 2 அடல்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லா தாராளமாக உட்கார முடியும். அதே மாதிரி 2 அடல்ட் ஒரு சைல்டு அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக உட்காரலாம். ரியரில் 2 ஏசி வென்ட்ஸுமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. டியோலாம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இங்கே நீங்கள் ஏசியோட கூலினை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கண்ட்ரோல்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே 2 சி போர்ட்கான சார்ஜிங் போர்ட்டுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 9 கலர்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி 3 டியூல் டோன் கலர்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு டாப் அண்டில் சிங்கிள் டோன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 1 லிட்டர் டர்போ பொறுத்த வரைக்கும் நாங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டின வரைக்கும் ஒரு 14 அப்படின்றது நம்ம வந்து ஒரு லைட் ஃபுட்டில் நம்ம ஓட்டின வரைக்கும் நம்ம எடுத்திருக்கோம். இதோட ஹைவே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து அவங்க 20 கிளைம் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு 18 அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரீஸா ஃபேஸ் லிஃப்ட்டோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 1 லிட்டர் மேனுவலில் இருக்கக்கூடிய இந்த டர்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா LXI அப்படின்ற வேரியண்ட் வந்து 7.4 lakhsக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ப்ரைஸாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து VXI, ZXI, ZXI ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மொத்தம் வந்து 4 வேரியண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் LXI வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.4 lakhsலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 11.16 lakhs வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது டாப் வேரியன்ட் ZXI ப்ளஸ் ஆல்மோஸ்ட் ஆன் ரோட் ப்ரைஸே வந்து உங்களுக்கு ஒரு 13 lakhsல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே 1.5 லிட்டர் மேனுவல் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து LXI அப்படின்ற வேரியன்ட் ஸ்டார்ட்டே வந்து 8.3 lakhsலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ZXI வரைக்கும் வந்து அந்த வேரியன்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 10.5 lakhs வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக வந்து அவங்க கோட் பண்ணியிருக்காங்க. அதே 1.5ல CNGயில் நம்ம ஒரு மேனுவல் பார்த்தோம் அப்படின்னா 9.3 lakhsலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 11.5 lakhs வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு பார்க்கும்போது 1.5ஓட AT பார்த்தோம் அப்படின்னா VXI அப்படின்ற வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். 10.61 lakhsலேருந்து எக்ஸ்ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணி 13.55 lakhs வரைக்கும் அந்த ZXI ப்ளஸ் வேரியண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த 2026ஓட நியூ ஃபேஸ் லிஃப்டான இந்த ப்ரீஸாவோட இந்த 1 லிட்டர் டர்போ தான் வந்து நம்ம இப்போ ஓட்ட போகிறோம். இது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கியரோட ஷிஃப்டிங் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்குது. முக்கியமாக இதோட பவர் அப்படின்றது தான் வந்து நம்ம மெயினாக பார்க்கணும். ஏன்னா
இப்போ இதில் கொடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 1 லிட்டர் அந்த ஃப்ரான்ஸில் இருக்கிற அதே இன்ஜினை கொஞ்சம் ரீட்யூன் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. பவர் ஃபிகர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இது 110 PS பவரும் ஒரு 170 Nm டார்க் வந்து நமக்கு கிடைக்குது. 1 லிட்டர் அப்படின்றதுனாலே எல்லாருமே நம்ம ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா அந்த 3 சிலிண்டர் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த 3 சிலிண்டரோட வைப்ரேஷன் அப்படின்றது இதில் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு 4000 RPMல நம்ம போகிறோம். வைப்ரேஷன் அப்படின்றது சுத்தமாக நமக்கு வந்து சுத்தமாக இல்லை. ஏன்னா கொஞ்சம் கூட வந்து அந்த கேபின்குள்ளே அதோட ஃபீலே வந்து நமக்கு வந்து சுத்தமாக இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ஸ்மூத்தாக இருக்குது வந்து இன்ஜினு. கொஞ்சம் கூட பார்த்திங்க அப்படின்னா அந்த திணற மாதிரியே இல்லை இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது. நல்ல ஒரு இனிஷியல் புல் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு பெப்பியான ஒரு டிரைவ் அப்படின்றது கண்டிப்பாக வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு ரிஃபைண்டாக வந்து நம்ம கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்டீரிங்கோட கம்ஃபர்ட் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லாவே கொஞ்சம் பெட்டராகவே வந்து கேலிபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஓட்டுறதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்ஷான பிரேக்கிங்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த நோஸ் டைவ் அப்படின்றது நம்மளால் கேபின்குள்ளே ஃபீல் பண்ண முடியுது. 1.5 ப்ரீஸால் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து நம்ம மிதிச்சாலும் வந்து அது வண்டி வந்து மூவே ஆகாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி மந்தமாக இருக்கும். பட் நீங்கள் இப்போ இந்த 1 லிட்டர் வந்து அவங்க மாருதி கொண்டு வந்தது ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா அவங்க வந்து பெரிய ஃபியூச்சர்ஸ் அப்படின்றத வந்து இதில் பெருசாக வந்து நம்ம கொடுக்கல. ஒரு சில காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் எக்ஸ்டீரியரில் ஒரு சில மாற்றங்கள் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. அவங்க மெயினாக அந்த கான்சன்ட்ரேட் பண்ணதே பார்த்திங்க அப்படின்னா இதோட இன்ஜின் தான். மெயினாக வந்து இது வந்து மார்க்கெட்டில் இருக்கிற உண்டையோட வென்யூக்கு கண்டிப்பாக வந்து போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ப்ரைஸின் பொறுத்த வரைக்கும் இன்ன வரைக்கும் நமக்கு வந்து அந்த பேஸ் வேரியண்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்து இந்த 1 லிட்டர் டர்போ வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக கிடைக்கும். இதோட டாப் அண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 13 to 14 lakhsக்குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து டாப் அண்டே வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இதோட டிரைவிங் கம்ஃபர்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கேபின்குள்ளே நல்ல ஒரு சைலண்ட்டான ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குது. ரொம்ப நாய்ஸியாகவும் நமக்கு கிடையாது. அதே மாதிரி இன்ஜினோட புல் அப்படின்னு பார்க்கும்போது இன்கேஸ் நீங்கள் சிக்னல்லேருந்துலாம் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு புல் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. கண்டிப்பாக ஹைவேல டாப் நாச்சாக இதோட ஃபீல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் வந்து ஒரு 6 ஸ்பீடு மேனுவல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீடாக இருந்த விஷயத்தை இப்போ 6 ஸ்பீடாக வந்து நமக்கு மாற்றிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் 4th கியர்லேயே நீங்கள் வந்து லோ அண்டில் ஈஸியாகவே உங்களால் வந்து வண்டியை ஓட்ட முடியும். நல்லா ரிஃபைண்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு சாஃப்டரான ஒரு சஸ்பென்ஷன் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஒரு மிட் ரேஞ்சில் தான் வந்து நமக்கு தெரியுது. ஒரு சில பாத் ஹோல்ஸில் நம்ம ஓட்டும்போது அந்த அன்டிலேஷன் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. டயரோட நாய்ஸ் அப்படின்றது கொஞ்சம் ஹையர் RPMல கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. மற்றபடி இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது வெல் ரிஃபைண்டாக இருக்குது. ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் 6 ஏர்பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. ABS EBD இல்வோல்ட் அசிஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் ஒரு சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து அடாஸ் வந்து நமக்கு கிடையாது. இதில் வந்து லேன் மானிட்டர் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸாலாம் அவங்க பின்னாடி வராங்க அப்படின்னா அதை நம்ம வந்து ஓஆர்விஎம்மில் ஒரு இண்டிகேஷனுமே வந்து உங்களுக்கு காட்டுது. அதுவும் சேஃப்டியில் நீங்கள் சிட்டிக்குள்ளெல்லாம் ட்ரைவ் பண்ணும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டர்போவோட லேக் அப்படின்றது சுத்தமாக இல்லை. நல்லாவே வந்து ரிஃபைன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு புல் அப்படின்றது நீங்கள் சிட்டியாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு ஹைவேல ஓட்டும்போது ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து உங்களோட ஷார்ட் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதை போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு 1.5 போகிறதுக்கு உங்களுக்கு இந்த 1 லிட்டர்லேயே உங்களுக்கு வந்து அந்த போதுமான பவர் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 1 லிட்டர் டர்போ யாருக்கு செட் ஆகும், யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து பெரிய ஃபியூச்சர்ஸ் வேணாம், பட் வந்து எனக்கு வந்து சர்வீஸ் காஸ்ட் கம்மியாக இருக்கணும், அதே மாதிரி ஒரு பெப்பியான ஒரு டிரைவும் நமக்கு வந்து இதில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த 1 லிட்டர் டர்போ வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி ப்ரைஸின் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இதில் டாப் அண்டே நீங்கள் வந்து ஒரு 13.5 ஆன் ரோட் ப்ரைஸ்க்கே உங்களுக்கு வந்து எடுக்க முடியும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ இந்த 2026 நியூ ப்ரீஸா ஃபேஸ் லிஃப்ட்டை பற்றி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டிரைவபிலிட்டி ப்ளஸ் இதோட என்னென்ன விஷயங்கள்லாம் புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.